அப்பா 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 இங்க பாரு. வெல்கம் டு பட்டணம் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டம் எடப்பாடியில காட்டூர்ல இருக்க தர்ணி மெஸ் தான் வந்திருக்கோம். இந்த கடையோட மீன் குழம்பும் மீன் வறுவலும் அங்கம்மாள் பாட்டி பாரம்பரியமான முறையில சமையல் பண்ணி அசைத்திட்டு இருக்காங்களாம். இந்த கடையோட உரிமையாளர் அங்கம்மாள், இவங்களோட மகள் லட்சுமி, இவங்களோட பேத்தி மகேஸ்வரி தான் இந்த கடையை இப்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவலும் அங்கம்மாள் பாட்டி எப்படி செய்யறாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. இந்த கடையோட ஃப்ரண்ட் வியூ இதுதாங்க. இந்த கடையை சுத்தி வயக்காடும் கரும்பு காடு தாங்க அமைஞ்சிருக்கு. நல்ல இயற்கையோட கூரக்கடை செட்டப்ல அமைஞ்சிருக்குங்க. இந்த கடையில மீன் குழம்பு மட்டும் இல்லங்க, சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், நாட்டுக்கோழிலையும் சமையல் பண்ணி தராங்க. மீன் குழம்பு பண்ணலாமா பாட்டி? ஓகே வாங்க. அக்கா கடையில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த மாதேஷ் மீன் கடை இருக்கு. இந்த கடையில தான் மீன் வாங்கி எல்லாரும் சமையல் பண்ண அக்கா கிட்ட கொடுக்குறாங்களாம். நம்ம குயிக்கா வந்து இவங்கிட்ட என்னென்ன மீன் இருக்கு, எவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நம்மகிட்ட என்னென்ன ரக மீன் இருக்கு? ரோகு, கட்லா, ஜிலேபி, பாறை, கெளுத்தி, அவுரி, ஆறாளு, வெளாங்கு, கொக்கு மீன் எல்லாம் வெரைட்டி இருக்கு. நெய் மீன் கூட இருக்குங்க. ஒரு மீன் நெய் மீன் வந்து 130 150 ரூபா வரைக்கும் போகுது. லைவ் மீன் ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்ந்து வரும். லைவ் இல்லாத மீன் ஐஸ் மீன் வந்து ஒரு 20 ரூபா கம்மியாக வரும். பாறை 150 to 160 ரூபா, ஜிலேபி 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்கு. கொக்கு மீன் 170 200 ரூபா வரைக்கும் போகுதுங்க. வேற மீன் ஆறால 200 ரூபாய்க்கு போகுது. வெளாங்கு 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் போகுது. ஓகே. அரைஞ்சா வந்தால் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் போகுது. இங்கே வந்து 180 200 ரூபா வரைக்கும் விற்கிது. கேரளாவில் ரேட்டு 300 to 400 ரூபாய்க்கு மேலே கூட போகும். டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? நல்லா இருக்கு. டேஸ்ட்லாம் அருமையாக இருக்கும். மீனாவே அது டேஸ்ட் தனி தான். நல்லா இருக்கும். கேரளாக்காரர் விரும்பி சாப்பிட்ற மீன் இந்த மீன் தான். இது நம்ம எங்க இருந்து ஆத்துல பிடிக்கிறது எல்லாமே இங்க பிடிக்கிறதான். ஆத்துல லைவா பிடிச்சி பண்ணுவாங்க. உயிரோடய ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா ஆமா. கஸ்டமருக்கு வந்து உயிரோட கொண்டு வராது பாருங்க. லைவா வருது பாருங்க. இது எப்படி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க? இது ஆத்துல இருந்து பிடிச்சிட்டு வருதுங்க. பிடிச்சிட்டு வந்து கஸ்டமர் கிட்ட உயிரோட அப்படியே கொடுத்துறோம். ஓகே ஓகே ஓகே. நாட்டு ஜிலேபினா? ஆமா. பெருசா இருக்கிறது வந்து ஹைபிரிட். ஐஸ்வர்யா வந்து பக்கத்து கடையில இருந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 1 கிலோ. இங்க பாருங்க, உயிரோட மீன் வாங்கிட்டு வந்தேன். வெறா மீன். இது என்ன மீனுக்கா இருக்கு? அது கல்பாசுங்க. ஓகே, நீங்களே கட் பண்ணி நம்மளுக்கு சமையல் பண்ணி கொடுத்துருங்க. இது என்ன மீனுக்கா? இது வந்து கல்பாசுங்க. ஆத்து கல்பாஸ். டேஸ்ட் சுவை நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. இது குழம்புக்கும் நல்லா இருக்கும், பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. தூண்டி மீனாக்கா? ஆமா. அதுல முள்ளு பாருங்க, உள்ள பாருங்களேன். முள்ளு மாட்டிக்கும். தூண்டி முள். தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. பாத்தீங்கன்னா கையில இது சொல்லியாத விட்டாங்க. வந்துருச்சா? தூண்டி பாத்தீங்களா? கொஞ்சம் எடுத்துக்கோங்க. போடுவீங்க? ஆமாங்க. அந்த அழுக்கு இதெல்லாம் எடுத்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா மீனை சுத்தமா கழுவி முடிச்சுட்டாங்க. இப்போ 1 கிலோ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்காங்க. என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்காங்க அங்கம்மாள் பாட்டி சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். லவங்கம் 7 கிராம், பட்டை 2, கொத்தமல்லி, இஞ்சி, வரமிளகா, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், புளி, மிளகு 10, தக்காளி பழம் 1, சிறுவெங்காயம், அரிசி. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த பொருள் எல்லாம் வறுத்து அரைக்க போறாங்க. அரிசி போடுறாங்க. அரிசி போட போறீங்களா? ஓகே. அரிசி வந்து நல்லா வறுபடணும். நல்ல பொரியோட்ட வருது. இந்த நேரத்துக்கு வந்தோடனே எடுத்துடணும். பாரு. கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு 3, வெந்தயம், ஜீரகம், மிளகாய் பொடி
மல்லி, மல்லி, பட்டை, லவங்கம், லவங்கம், மிளகாய். மிளகாய். போதும். இதெல்லாம் போட்டு லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கணும். இது எப்படி வறுபடணும்க்கா? இது நேரமா நேரமா செவந்துச்சுன்னா போதுங்க. நல்லா கொஞ்சம் சேர்ந்த பருவம் இந்த நேரம் வந்தாச்சு. போதும். தக்காளி போட்டுக்கிறீங்களாக்கா? தக்காளி, வெங்காயம், அவ்வளோதான். இதையும் போட்டு வறுக்கணும் வறுக்கணும். வாங்கி வச்சு பூண்டு போட்டு ஆட்டுறோம். போட்டு ஆட்டு அப்புறம் கரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு மஞ்சிருச்சுங்க. நல்லா மஞ்சிருச்சு. ஓகே, தனியாக எடுத்து வச்சுருங்களா? ஓகே. அது எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும். அந்த செலவும் கொட்டி ஆட்டுறோம். பாட்டி, புளி ஊற போட போறீங்களா? புளி ஊற போடுறோம்ல. சரி, போடுங்க. நல்லா அந்த செலவெல்லாம் போட்டு நல்லா மஞ்சள் மஞ்சிருச்சுங்க. ஒரு தக்காளி வெங்காயமும் போட்டுறாங்க. இதுலயே போட்டு ஆட்டிடுங்க. தக்காளியும் வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா நைஸா மஞ்சிருச்சுங்க. வடிக்கிறேன். ஓகே, எடுக்க போறீங்களா? ஓகே. நல்ல மை மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க. அப்படியே நைஸா அப்படியே எடுத்து காட்டுங்கக்கா கொஞ்சம். இங்க பாருங்களேன் பக்கத்துல. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் நல்லா மச்சிடணும். அக்கா, இப்போ என்ன பண்றீங்க? இது மீன் வந்து வளவளப்பு தன்மை இருக்கும் அதிகமா. அதனால அது போறதுக்கோசரம் இப்படி கொஞ்சம் இப்படி சும்மா சூடு பண்ணா போதுங்க. ஓகே. அந்த வளவளப்பு தன்மை சட்டியில் ஒட்டிக்கும் போயிடும். கொஞ்சம் கறி மாதிரி உண்டு வருங்களே. பாட்டி, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் தாளிச்சு விட போறீங்க. தாளிச்சு விட போறோம். கடுகு போடுறேன். கடுகு, கடுகு போடுறேன். 2 வரமிளகாவா? இன்னும் கூட ஒன்று போடு. வெங்காயம் போடு. வெங்காயம் போடுறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்கும். வெங்காயம் தான். கடுகும் கொத்தமல்லி தலை தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையா பாட்டி? கருவேப்பிலை கொத்தமல்லி. மஞ்சள் தூள் போடுறேன். இஞ்சி அதையும் அந்த உருண்டை எடுத்துக்கணும். மஞ்சத்தூள், பூண்டு போடுறேன். இடிச்ச பூண்டு, இஞ்சி, சாந்தாரா ஆட்டுக்கல்ல ஆட்டினது. சாந்திலே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. செலவு தனியாக்கா? புளி தண்ணி, நம்ம கரைச்சி வச்ச புளியோட தண்ணி. உப்பா? உப்பு. சரி, ஓகே. புளி தண்ணிங்கன்னா கொஞ்சம் நாங்க அதெல்லாம் பிடிப்பீங்களா? சுண்டி போய் அப்பா, சரியான டேஸ்ட், நல்ல டேஸ்ட். குழம்பு பச்சை வாடை போனோடனே மீன் போடுறீங்க பாட்டி? இப்படி கொதிக்கணும். மொத்தம் ஆடை வராது. அவ்வளவுதான். மீன் போட்டு எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம். சூப்பர். இறக்கும் போது கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே. இதுலயே வச்சுக்கலாமா? இப்ப வறுவல் மசாலா பண்ண போறீங்களா? ஓகே. இது என்னது? 100 கிராம் அரிசி மாவு. அரிசி மாவு. பட்டை செலவு. பட்டை செலவுனா இதுல என்னென்ன இருக்கும்? சோம்பு, பட்டை, லவங்கம், கச்சக்கச்சா. அவ்வளவுதான். 4 100 கிராம் நைஸா அரைச்சிக்கணும். மிளகாத்தூள் 100 கிராம். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள். தூள். உப்பு, தூளுப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியா போடு. அவ்வளவுதான் மசாலா. சூப்பர். மீன்ல இதுலயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டா போடுங்க. அவ்வளவுதான் வறுவல் மசாலா.
மசாலா தலை வந்து மீன் போட போறேன் எண்ணெயில. எனக்கு 5 இன்ச்சு மீனை போடுறேன். மீன் இப்போ பொரிஞ்சிருச்சாக்கா? சூப்பர். அடாடா நல்லா மசாலாவா இருக்கே. அங்கம்மா பாட்டி மீன் குழம்பு மீன் வறுவல் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். சாப்பிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன வாங்கிருக்கேன்னு காட்டுறேன். பக்கத்துல வாங்க. மீன் வறுவல், வடிச்ச சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறம் மீன் துண்டு வாங்கியிருக்கோம். அங்கே பாருங்க நல்லா ரவுண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கடையில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. ஸோ நம்ம சென்னையில் பாண்டிச்சேரியிலலாம் மீன் பொடி கொடுப்பாங்க தெரியுமா, தூவி. அது மாதிரி வந்து இவங்க வீட்லேயே ஓனா அரைச்சி வச்சிருக்காங்க. வாங்க கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து மீன் வறுவலுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் அவங்களோட மீன் வறுவல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் வாங்க. ஆஹா பாருங்க நல்லா ரவுண்டா இருக்கு. சாப்பிடலாமா? ஆஹா சரியான ஃப்ளேவர். மீன் வறுவல் உண்மையிலே சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மொறுன்னு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துருக்காங்க. அந்த மசாலா அவங்க போட்டாங்க தெரியுமா, அந்த வாசனைக்கான ஒரு மசாலா, பட்டை சோம்பு கசகசாலாம் அரைச்சி போட்டிருக்காங்க. அதோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அந்த இஞ்சி பூண்டை இடித்து போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து மீனில் இறங்கிருக்கு. டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. பாருங்களேன் மீன் துண்டு. சூப்பராக இருக்கு. அப்படியே வந்து அவங்க கொடுத்த லெமன் லைட்டாக வந்து மீன் வறுவலில் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்க. ஆஹா அப்படியே இந்த ஒரு மீன் துண்டை எடுத்து மீன் வறுவல் உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கு. அடுத்தது அவங்களோட குழம்பு மீன் டேஸ்ட் பண்ணலாம். பக்கத்தில் வாங்க. இங்கே பாருங்க. ஆஹா நல்லா குழம்பா இருக்கு. நல்லா மசாலா பிடிச்சிருக்குங்க. ஆஹா குழம்புல போட்ட மீன் துண்டோட சுவை அப்பா சரியான சுவையா இருக்கு. சரியான டேஸ்ட். சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. அடுத்து வெள்ளை சாதத்தை கூட மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மசாலாவை மட்டும் காட்டுறேன். பக்கத்தில் எவ்வளோ மசாலா பார்த்தீங்களா. நல்ல சாப்பாடில் மீன் குழம்பு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆஹா அடடா அந்த மசாலா தாங்க விஷயமே. மீன் குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கு. அந்த புளி ஊற்றிருக்காங்களே, அந்த புளி வந்து நல்லா தெரியுது. மீன் குழம்புக்கு முக்கியமான விஷயம் புளியோட தன்மை கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மசாலா வந்து உரல் ஆட்டி பண்ணாங்களே, அதோட ஃப்ளேவரு டாப் நாட்ச் சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பாடில் மிக்ஸ் பண்ணிட்டு ஆஹா சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. மீன் வறுவலும் சூப்பராக இருக்குது. இதை தவிர அவங்கள்ட்ட நாட்டுக்கோழி, சிக்கன், மட்டன் நீங்கள் என்ன எடுத்து கொடுத்தாலும் அவங்க சமையல் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே வந்து கிராம முறைப்படி பாரம்பரியமான விறகு அடுப்பில் யூஸ் பண்ணி தான் சமையல் பண்ணி தராங்க. டேஸ்ட் எல்லாமே வந்து அட்டகாசம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, எடப்பாடியிலேருந்து பூலாம்பட்டி போகிற ரோட்ல காட்டூரில் தான் இந்த கடை வந்து இருக்குது. கடை பேர் வந்து தர்ணி மெஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். டாடா பாய் பாய் சொல்லுங்கள். டாடா பாய் பாய் சொல்லுங்க. டாடா டாடா பாய் பாய்.